ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, ஏன் இன்று அதீத கவலையுடன் காணப்படுகின்றாய்? உன்னுடைய மன வலிகளும் உன்னுடைய ரணங்களும் எனக்கு தெரியும். உயிர் வதைத்த துன்பம் ஒன்றில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிக்கின்றாய். என் தங்கமே, உன்னோடு பேசவே இன்று நான் வந்துள்ளேன். எனது இந்த வார்த்தைகளை கவனமாக கேள். உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். உன்னுடைய உயிர் வதைத்த துன்பம் காணாமல் போகும். என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் எந்த பிரச்சனையும் தீரவில்லை, இன்னும் அதிகமாக சிக்கல்கள் தான் வந்துவிட்டது என்று அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என்று நினைப்பது. உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்கின்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு கடவுள்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்துக் கொள்வேன். இப்படியாக செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி அடையும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உனக்கு வேண்டியவற்றையும் உன் வாழ்விற்கு உகந்தவற்றையும் நான் செய்து தருவேன். உனக்கு சொந்தமானது உன்னிடம் பறிபோய் விடுமோ என்று பயப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு அது சொந்தமென்றால் அதை மீட்டு உன்னிடமே ஒப்படைப்பது என்னுடைய பொறுப்பு. அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் பலமாகவும் வாழ வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பாதுகாத்து பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்துக் கொள்வேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி. அப்படித்தான் உன்னுடைய கர்ம வினைகளை நான் பறித்துக் கொண்டேன். உன்னை இப்போது சுத்தப்படுத்தி இருக்கின்றேன். உனக்கான எல்லாமும் உனக்கு வரும். உனக்கு மட்டும் சொந்தமானது என்று இருக்கும் ஒன்று உன்னை விட்டு போகாது. எப்படியும் அதை மீட்டு உன்னிடமே நான் திரும்ப தருவேன். அதற்கு முன் உன்னுடைய மனதில் நீயே ஒரு நிகழ்வுகளை கற்பனை செய்து கொண்டு கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னுடன் நான் இருக்கின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் என்றும் உன்னிடம் உண்டு. எல்லாம் போய்விட்டது, எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று நீயாக கற்பனை செய்து கொண்டு அழுது கொண்டிருந்தால் அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? எதுவும் பறிபோகவில்லை, எதையும் நீ இழந்துவிடவும் இல்லை. உனக்கானது என்று இருந்தால் அது உன்னை வந்தடையும். எனவே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. நான் இருக்கின்றேன். யாமிருக்க பயமே